பல நேரத்திலேயும் பல நபர்களும் நமக்கு சில ப்ராமிஸ் எல்லாம் தரும்போது நாம் நினைக்கலாம் அவர்களுக்கு நம்மிடத்தில் இருப்பது மெய்யான அன்பு என்று சொல்லி. ஆனால் ஒரு இரோஸ் அவர்களுடைய உள்ளத்தில் ஆமென் ஏவப்பட்டாயிருக்கலாம். அவர்கள் பல காரியங்கள் நமக்காக செய்வது வெளிப்படையான கண்களினால் தோன்றுகிற தோற்றத்தில் நின்று வருகிற அன்பாக அதான் இரோஸ் என்று சொல்வது இருப்பது. ஆனால் ஆமென் வெளிப்படையான வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு சூழ்நிலை மாறிவிட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான இந்த இரோஸ் அது தனித்து போய்விடும். அதை ஒருபோதும் பரிபூர்ணமான அன்பு என்று சொல்லி நம்மளால சொல்ல முடிவதில்லை. அன்பானவர்களே, ஒரு இரோஸ் தான் நமக்குள்ள எழும்புகிறது என்று சொன்னால் அதை நிலைநிறுத்தி கொண்டு போக நம்மளால ஒருபோது முடிவதில்லை. ஆமென். இரோஸ் ஆமென் உங்களுக்குள்ளே ஆமென் எழுப்பப்படும் போது ஒரு நேரத்தில் ஒரு நபரிடத்துல மட்டுமல்ல, அதே நேரத்தில் பல நபர்களோடும் இந்த ஒரு அன்பு எழுப்பப்படலாம். ஆமென். இரோஸினுடைய ஒரு சுபாவம் என்னவென்று கேட்டால், ஒரு நபரிடத்திலே ஒரு இச்சையினாலே ஒரு ஆமென் ஏவுதல் எழுப்பப்பட்டு அந்த நபரோடு இசைந்திருந்த பின்பதாக ஆமென் எவ்வளவு நேசித்ததோ அதை விட அதிகமாக வெறுப்பு காண்பிக்கிறதான ஆமென் ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். பிள்ளைகளை, நீங்கள் இரோஸுக்கு பின்பதாக போக கூடாது. உங்களுக்கு பின்பதாக வந்து உங்களிடத்திலே நான் நேசிக்கிறேன், நான் அன்பு கூறுகிறேன் என்றெல்லாம் சொல்லி உங்களை பின்பற்றி வருகிற அந்த அன்பு அது ஒருபோதும் அகப்பே அல்ல. அது இரோஸ் ஆன அன்பு. இரோஸினால் இழந்து போன ஒரு வாழ்க்கையா உங்களோட வாழ்க்கை, ரொமான்டிக் லவ்னால் அடிமைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையா உங்களோட வாழ்க்கை என்று சொல்வது, பாலியல் உறவினால் விழுந்து போன ஒரு வாழ்க்கையா உங்களோட வாழ்க்கை, உடைந்து போன ஒரு மண்பாண்டத்தை தமக்கு விருப்பப்பட்ட விதத்தில் மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல குயவன் தான் இயேசுவானவர். இந்த இயேசுவை பார்த்து இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அப்பா இந்த தீங்கான அனுபவத்தில் நின்று என்னை விடுதலையாக்குவே. வாலிபனே, வாலிபையே, ஆமென், உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்க.